Hi friends, வணக்கம் welcome back to my channel. இன்னைக்கான வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கிச்சன்ல நம்ம செய்யற வேலைகளை அப்பப்பவே நம்ம கையோட முடிச்சிட்டோம் அப்படினா நம்மளோட கிச்சனும் எப்பவும் நீட் அண்ட் க்ளீனாவே இருக்கும். சோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில கிச்சன் குறிப்புகளையும் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படினு பார்க்கலாம். கிச்சன்ல நம்ம குக்கர் யூஸ் பண்ணி சமைச்சிட்டு இருக்கும்போது சில நேரத்துல தண்ணி அதிகமா வச்சிருவோம். அந்த மாதிரி அதிகமா இருக்கிற நேரத்துல அந்த விசில் வரும்போது என்னாகும் அப்படினா அந்த தண்ணி ஃபுல்லாவே வெளிய பறக்க ஆரம்பிச்சிரும். நம்மளோட அடுப்பு அதுக்கு அப்புறம் கவுண்டர் டாப் பக்கத்துல நம்ம வச்சிருக்கிற எல்லா மசாலா டப்பா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸ் எல்லாத்துலயுமே அந்த கஞ்சி அந்த தண்ணி எல்லாமே பறந்து பார்க்கவே நம்மளோட கிச்சன் ரொம்ப அசிங்கமா தெரியும். அந்த மாதிரி தண்ணி வெளியில பறக்குது அப்படினா நம்ம பயப்படாம இந்த மாதிரி கிச்சன் டவல் யூஸ் பண்ணி அந்த விசில் வருது இல்லையா அத சுத்தி இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கும்போது என்னாகும் அப்படினா அந்த பறந்து வெளியில வர்ற கஞ்சி தண்ணி எல்லாமே அந்த டவல்லையே பட்டுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில எங்கேயுமே சிந்தாது. இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க அப்படினா நமக்கு கிச்சன் அசிங்கமாகாது. அதாவது அந்த தண்ணி அதெல்லாம் சிந்தறதுக்கு வாய்ப்பு கம்மிதான். அதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா அந்த டவல் வாஷ் பண்ணி போட்டுடலாம். அடுத்த டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சமைச்சு முடிச்ச கையோட அடுப்பு பாத்தீங்கன்னா லைட்டான அழுக்கு இருக்கும். அதாவது அங்கங்க சமைச்ச பொருட்கள் சிந்தி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த கிச்சன் டவல் நல்லா ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி தொடச்சு எடுத்துருங்க. கிளாஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்குமே நம்ம சூடா இருக்கும்போது துடைக்க கூடாது. அடுப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஈர துணி வச்சு தொடச்சு விட்டுட்டீங்க அப்படினா அடுப்போட லுக் எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். பாக்கும்போது அடுப்பு சுத்தமா இருந்தாலே நமக்கு கிச்சன் ஃபுல்லாவே பளிச்சுன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி கப் நம்ம ரெகுலராவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். மிக்ஸி கப் வாஷ் பண்ணும்போது உள்ள வெளியேன்னு நம்ம வாஷ் பண்ணுவோம். ஆனா பின்பக்கம் இத ரொம்ப கேர் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ண மாட்டோம். பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா பேக்கிங் பவுடர் நான் எடுத்துர்க்கேன். கூடவே கொஞ்சமா கோல்கேட் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்திருக்கேன். சோ கோல்கேட் சேர்க்கிறதுனால நல்லா சீக்கிரமா நமக்கு க்ளீன் ஆகும். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொங்கி வரும். நல்லா நுரைக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த டைம்ல வீட்ல இருக்கிற பழைய டூத் பிரஷ் நம்ம க்ளீனிங் அப்படினு தனியா டூத் பிரஷ் யூஸ் பண்ணுவோம்ல அதை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. எங்கெல்லாம் அழுக்கு இருக்கு அப்படினு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படினா பிடிச்சிருக்கிற அழுக்கு எல்லாமே போய்டும். சோ இந்த மாதிரி லிக்விட் நீங்க ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறதுக்காக. அப்படியே உங்களுக்கு அழுக்கு போகாத மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பெரிய பிரஷ் வச்சு நீங்க க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை நீங்க பண்ணினாலே நம்மளோட மிக்ஸி கப் எப்பவும் புதுசு போலவே இருக்கும். இந்த டிப் கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உப்பு ஜாடியில நம்ம உப்பு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் போனதும் ஒரு மாதிரி அந்த உப்பு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காயோட ஓடு இருக்குல்ல அது போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருங்க. இப்படி பண்ணும்போது அந்த ஈரத்தன்மையை அந்த தேங்காயோடு ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிடும். சோ உப்பு எப்பவும் போல நல்லா ட்ரையாவே இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படினு பார்க்கலாம். இந்த மாதிரி பால் பவுடர் யூஸ் பண்ணி பால் இல்லாத நேரங்கள்ல எப்படி நம்ம டக்குன்னு ஒரு டீ போடுறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இந்த ஆங்கர் பால் பவுடர் எனக்கு ஸ்ரீலங்கால இருந்து வந்துச்சு. சோ இந்த பால் பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு டீ போட போறேன். இது ஒரு 2 பேருக்காக நான் போடுறேன் டீ. 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதிச்சு அந்த கலர் நல்லா மாறட்டும். இப்போ நம்ம பால் பவுடரை தனியா எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் எப்பவுமே முன்னாடியே நம்ம கிண்ணத்துல எடுத்து வைக்க கூடாது. சோ அது காத்து போயிடுச்சு அப்படினா ஒரு மாதிரி கட்டி ஆயிடும். சோ கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நல்லா அந்த டிகாஷன் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பால் பவுடர் எடுத்துர்க்கேன். இப்போ தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த டிகாஷனை சுட சுட அந்த பால் பவுடருக்குள்ள நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்க்கும்போது தான் நார்மலா நம்ம பால் யூஸ் பண்ணி போடுற டீ மாதிரியே கிடைக்கும். பாருங்க நல்லா சுட சுட உடனே சேர்த்துறணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம கலந்துட்டு பாத்தீங்க அப்படினா நல்ல சூப்பரான டேஸ்டியான நம்ம ஃப்ரெஷ்ஷான பால்ல போட்ட டீ மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். சோ கண்டிப்பா பால் பவுடர் இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கார குழம்பெல்லாம் நம்ம வந்து வீட்டில் வைக்கும்போது சில நேரங்களில் உப்பு, புளி இதெல்லாம் வந்து அதிகமான மாதிரி இருக்கும். காரமும் வந்து சில நேரங்களில் தூக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். அதுக்காக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வெள்ளை துண்டு வந்து ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி அளவில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த வெல்லம் கரையிற வரைக்குமே அந்த குழம்ப வந்து அடுப்பில் சிம்மில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு அந்த குழம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா உப்பு, காரம், புளிப்பு அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வைக்கிற காரக்குழம்பு. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து உப்பு, புளி, காரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிச்சனில் வந்து நம்ம நிறைய ஐட்டம் சமைச்சு வச்சுருப்போம் சில நேரங்களில். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இடத்த அடைச்சிட்டு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து பாத்திரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து விதவிதமாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து சமைச்சா கூட அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன சின்ன பாத்திரங்களில் வந்து மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து அடைச்ச மாதிரியும் இருக்காது. பார்க்குறதுக்கும் நம்மளோட கிச்சன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற வீட்டில் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணி சமைப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்களில் வந்து நம்ம மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பெரிய பாத்திரங்களெல்லாம் ஈஸியாக நம்ம கழுவி வச்சிடலாம். அதே சமயத்தில் சின்ன சின்ன பாத்திரங்களில் நம்ம வச்சுருக்கிறதுனால அந்த சாப்பாடு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கும் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து அழகாகவே இருக்கும். இந்த மாதிரி அந்த பொரியலை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அந்த பொரியல் இருக்கிற கடாயில் வந்து இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா அந்த மாதிரி கலக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடித்த கையோடையே நம்ம வந்து அடுப்பையும் கவுண்டர் டாப்பையும் வந்து ஒரு ஈர டவல் போட்டு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் எப்போவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு டவல் மட்டும் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த கவுண்டர் டாப்பையும் அடுப்பையும் வந்து தொடச்சி விட்டுக்க போகிறேன். ரெகுலராகவே வந்து காலையில், மதியம், நைட்டு எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம சமையல் முடித்த கையோட இந்த மாதிரி வந்து ஒரு க்ளீனிங் ஒர்க்கு, குட்டியான ஒரு க்ளீனிங் ஒர்க் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட வேலைகள் வந்து முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிற பாத்திரங்களையும் கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். கிச்சனும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.